இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 16ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்தபோது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். 3 முறை காட்சி கொடுக்கிறார். சீடர்கள் எல்லோரும் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்து விடுகிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த அந்த 11 திருத்தூதர்களிடத்திலும் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை, தாங்கள் கண்ட அந்த அனுபவத்தை, நற்செய்தியை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அறிவிக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் சீடர்களை சந்தித்து அவர்களை திடப்படுத்தி அவர்களை உருவாக்கி தயார் செய்து அனுப்புவது நற்செய்தியை அறிவிப்பதற்காக. யாருக்கு? படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அவர் நம்மோடு தான் இருக்கின்றார். இந்த நற்செய்தியை படைப்பு அனைத்திற்கும் அறிவிக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக திருத்தூதர்களெல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மீட்பர், தலைவர் நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற வேதனை. நம்பிக்கை இழந்து உடைந்து போய் அழுது கொண்டிருந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ பேர் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அழாதீர்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவர் உயிர்த்து விட்டார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்களை வழிநடத்துவார் என்றெல்லாம் நற்செய்தியை இந்த மக்களுக்கு அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவர் சாவை வென்றுவிட்டார். சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விட்டார். நிச்சயமாக
உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வேதனை, உங்களுடைய துயரங்களையும் வென்று உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே போதிக்கவும் வழிநடத்தவும் அர்ச்சிக்கவும் அழைக்கப்படுகிறோம் என்றால், அந்த போதிப்பது இந்த நற்செய்தியைத்தான். உலகெங்கும் சென்று படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவியுங்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் சாவை வென்று விட்டார், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உயிர்த்த ஆண்டவரை மகதலா மரியாள் சந்தித்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்தில் கூறப்பட்டுள்ளது, இந்த மகதலா மரியாவிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் பேய் பிடித்திருந்த அவர் குணம் பெற்றவராக, இயேசுவின் சீடராக, அவருடைய உயிர்ப்பின் செய்தியை அறிவிப்பவராக மாறினார். இன்று நாமும் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் இருக்கலாம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லாய் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்மை மூளைக்கல்லாக உயர்த்துவார். நற்செய்தி அறிவிப்பவர்களாக அவர் நம்மை பயன்படுத்தக்கூடும். எனவே சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவருடைய உயிர்ப்பின் செய்தியை படைப்பு அனைத்திற்கும் அறிவிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உயிர்த்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்த வாரும். கடந்த நாட்களிலே எங்கள் ஜெபம் கேட்டு எத்தனையோ நன்மைகளை செய்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. சாவை வென்று வல்லமையோடு உயிர்த்தெழுந்தீரே, எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் என்னாலும் பிரசன்னமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோய்களினால், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய உயிர்ப்பின் நற்செய்தியை படைப்பு அனைத்திற்கும் அறிவிக்கக்கூடிய ஆர்வத்தை தாரும். உம்முடைய அருள் கருவிகளாய் நீர் எங்களை பயன்படுத்துவீராக. இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க செய்வீராக. ஆண்டவரே, இதோ எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாய் நீர் வழி நடத்துவீராக. இந்த நாள் வெற்றியின், ஆசீர்வாதத்தின், மகிழ்ச்சி நாளாய் இருக்கட்டும். தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தருவீராக. இதோ இந்த நாளிலே எங்கள் பயணங்களை நீரே பாதுகாத்து தார். எங்களுடைய முடிவுகளை, எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து தார். இயேசுவே ஆண்டவரே, எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த ஜெப வேளையிலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ்த்தினீரே. உம்முடைய அமைதியினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீரே. அதே சமாதானம், அதே அமைதி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைப்பதாக. இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. உலக நாடுகளிடையே அமைதி நிலவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவினுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும். எல்லோரும் எல்லா நலனும் பெற்று
நிம்மதியாக வாழ நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.